உலக தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம அரசியல் விமர்சகர் சேனல்ல முதல் முறையா ஒரு மாபெரும் கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். அதாவது தற்போதைய கூட்டணி சூழல்ல எந்தெந்த தொகுதி எந்தெந்த கட்சிக்கு வெற்றி பெறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். இந்த கருத்து கணிப்புல நம்ம முதலாவது பார்க்க போற மாவட்டம் வந்து திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்துல மொத்தம் 10 தொகுதிகள் இருக்கு. என்னென்ன தொகுதின்னு பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி தனி தொகுதி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி தனி தொகுதி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம் மற்றும் திருவொற்றியூர். இந்த 10 தொகுதிக்கான கருத்து கணிப்பு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க ஒரு தொகுதியா பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி தொகுதி. கும்மிடிப்பூண்டி தொகுதியில கடந்த முறை திமுக சார்பா டி.ஜே. கோவிந்தராஜன் அவர்கள் போட்டியிட்டு 1,26,452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பிரகாஷ் போட்டியிட்டு 75,514 வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்திருக்காரு. கடந்த முறை பாத்தீங்கன்னா தொகுதி வந்து மிகவும் சுலபமா திமுக வெற்றி பெற்ற தொகுதியா இருக்கு. கிட்டத்தட்ட டிஃபரன்ஸே பாத்தீங்கன்னா 23% வாக்குகள் வந்து இரண்டு கட்சிக்கான டிஃபரன்ஸே இருக்கு. ஈஸியா வந்து திமுக வெற்றி பெற்ற தொகுதி கும்மிடிப்பூண்டி. டி.ஜே. கோவிந்தராஜன் வந்து ஒரு நல்ல வேட்பாளர், லோக்கல் வேட்பாளர். அவர் வந்து பாத்தீங்கன்னா டிஜிஎஸ் காலேஜோட சேர்மன் அவர் தான். வந்து அந்த தொகுதியில நல்ல செல்வாக்கு உள்ள ஆள் அவரு. வந்து ஈஸியா வந்து வின் பண்ணிட்டாரு. 2026 தேர்தல்ல தற்போதைய சூழல்ல தேர்தல் வந்தா அந்த தொகுதி யார் வசம் போகுதுன்னு பார்க்கலாம். தற்போதைய சூழல்ல தேர்தல் வந்தா திமுக 45% வாக்குகள், அதிமுக 21% வாக்குகள், பாட்டாளி மக்கள் கட்சி 15% வாக்குகள், தமிழக வெற்றிக் கழகம் 7% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 6% வாக்குகள், தேமுதிக 2% வாக்குகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1% வாக்குகள், மற்றவை 3% வாக்குகள். அதாவது தற்போதைய சூழல்ல மீண்டும் தேர்தல் வந்தா கும்மிடிப்பூண்டி தொகுதி திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஒருவேளை அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம், தேமுதிக இவங்க கூட்டணி வச்சாங்கன்னா இந்த தொகுதி வந்து இழுபறியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு நல்ல டஃப் ஃபைட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இப்போ இருக்க சூழல்ல திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. நம்ம இரண்டாவதா பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா பொன்னேரி தனி தொகுதி. பொன்னேரி தனி தொகுதியில கடந்த முறை பாத்தீங்கன்னா திமுக சார்பா காங்கிரஸ் கூட்டணி போட்டிட்டாங்க. அதிமுக சார்பா வந்து அதிமுக வேட்பாளர் தான் போட்டிட்டாங்க. இந்த தொகுதியில கடந்த முறை காங்கிரஸை சேர்ந்த துரை சந்திரசேகர் 94,528 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கார். அதிமுக சேர்ந்த பல்ராமன் 84,839 வாக்குகள் பெற்று தோல்வி அடைஞ்சிருக்காரு. தற்போதைய சூழல்ல இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா திமுக 42% வாக்குகள், அதிமுக 34% வாக்குகள், பாட்டாளி மக்கள் கட்சி 5% வாக்குகள், தமிழக வெற்றிக் கழகம் 6% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 6% வாக்குகள், தேமுதிக 1% வாக்குகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2% வாக்குகள், மற்றவை பாத்தீங்கன்னா இங்க 4% வாக்குகள் பெறாங்க. இந்த தொகுதியில ஒருவேளை அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திச்சாங்கன்னா இந்த தொகுதி வந்து அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த தொகுதி வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய சூழல்ல திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒருவேளை மெகா கூட்டணி அமைஞ்சா அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அடுத்தபடி நம்ம பார்க்க போற தொகுதி திருத்தணி தொகுதி. திருத்தணி தொகுதியில கடந்த முறை வந்து திமுகவை சேர்ந்த எஸ் சந்திரன் போட்டிட்டு இருக்காரு. அதிமுக சேர்ந்த ஹரி போட்டிட்டு இருக்காங்க. சந்திரன் வந்து 1,20,314 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கார். அதிமுக சேர்ந்த ஹரி 91,064 வாக்குகள் பெற்று தோல்வி அடைஞ்சிருக்காரு. தற்போதைய சூழல்ல திருத்தணி தொகுதிக்கு தேர்தல் வந்தா திமுக 42% வாக்குகள், அதிமுக 29% வாக்குகள், பாட்டாளி மக்கள் கட்சி 11% வாக்குகள், தமிழக வெற்றிக் கழகம் 8% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 5% வாக்குகள், தேமுதிக 2% வாக்குகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1% வாக்குகள், மற்றவை பாத்தீங்கன்னா 2% வாக்குகள். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக மெகா கூட்டணி அமைச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த தொகுதி வந்து அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை இதே நிலையை தொடர்ந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா இந்த தொகுதி வந்து திமுக வாசம் தான் கண்டிப்பா போகும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதி. திருவள்ளூர் தொகுதியில திமுக வேட்பாளர் ராஜேந்திரன் போட்டியிட்டு 1,17,143 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கார். அதிமுகவை சேர்ந்த பாஸ்கரன் 75,335 வாக்குகள் பெற்று தோல்வி அடைஞ்சிருக்காரு. திருவள்ளூர் தொகுதியில தற்போதைய சூழல் தேர்தல் வந்தா திமுக 45% வாக்குகள், அதிமுக 30% வாக்குகள், பாட்டாளி மக்கள் கட்சி 12% வாக்குகள், தமிழக வெற்றிக் கழகம் 5% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகள், தேமுதிக 1% வாக்குகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1% வாக்குகள், மற்றவை 2% வாக்குகள். ஒருவேளை திருவள்ளூர் தொகுதியில அதிமுக மெகா கூட்டணி அமைத்து போட்டியிட்டா இந்த தொகுதி வந்து அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் வந்து இங்க அதிகமா காம்பன்சேட் பண்றாங்க. அதே போல அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா பூவை ஜெகன்மூர்த்தி அவரோட புரட்சி பாரதம் கட்சி வந்து நிறைய காம்பன்சேட் பண்றாங்க. இந்த தொகுதி வந்து தற்போதைய சூழல்ல திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பூந்தமல்லி தனி தொகுதி. பூந்தமல்லி தனி தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த கிருஷ்ணசாமி போட்டிட்டு இருக்காரு. பாமகவை சேர்ந்த ராஜமன்னர் போட்டிட்டு இருக்காரு. கிருஷ்ணசாமி பாத்தீங்கன்னா 1,49,578 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கார். ராஜமன்னர் 55,468 வாக்குகள் பெற்று தோல்வி அடைஞ்சிருக்காரு. இந்த தொகுதியில வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30% டிஃபரன்ஸ் வருது. 30% டிஃபரன்ஸ்ல வந்து திமுக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க கடந்த முறை. இந்த முறை தேர்தல் வந்தா எந்தெந்த கட்சிக்கு எதிராக வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா திமுக 51%, அதிமுக 23%, பாட்டாளி மக்கள் கட்சி 4%, தமிழக வெற்றிக் கழகம் 6%, நாம் தமிழர் கட்சி 8%, தேமுதிக 2%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2%, மற்றவை பாத்தீங்கன்னா 4% ஓட்டு வாங்குறாங்க. அதாவது இந்த தொகுதியில அதிமுக, தேமுதிக, பாமக, தாவேக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திச்சாலும் இந்த தொகுதி வந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு. அடுத்தபடி பாத்தீங்கன்னா ஆவடி தொகுதி. ஆவடி தொகுதியில கடந்த முறை பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் நாசர் போட்டிட்டு இருக்காரு. அதிமுக சேர்ந்த மாஃபாய் பாண்டியராஜன் அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் தான், அவர் போட்டிட்டு இருக்காரு. நாசர் பாத்தீங்கன்னா 1,50,287 வாக்குகள்
வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கார். மாஃபா பாண்டியராஜன் பாத்தீங்கன்னா 95,012 வாக்குகள் பெற்று தோல்வி அடைஞ்சிருக்காரு. இந்த தொகுதியில தற்போதைய சூழல் தேர்தல் வந்தா திமுக 44% வாக்குகள், அதிமுக 30% வாக்குகள், பாட்டாளி மக்கள் கட்சி 3% வாக்குகள், தமிழக வெற்றி கழகம் 8% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகள், தேமுதிக 2% வாக்குகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1% வாக்குகள், மற்றவை பாத்தீங்கன்னா 4% வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கு. இந்த தொகுதியில ஒருவேளை அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி, அதாவது பாமக, தேமுதிக மற்றும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்கன்னா இந்த தொகுதி அப்பவுமே திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாலும் அதிமுக வெற்றி பெற அவ்வளவு வாய்ப்பு இல்லைங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மதுரவாயல் தொகுதியில கடந்த முறை பாத்தீங்கன்னா திமுக சார்பா கணபதி போட்டிட்டு இருக்காரு. அதிமுக சார்பா முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் போட்டிட்டு இருக்காரு. திமுக கணபதி பாத்தீங்கன்னா 1,26,298 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கார். அதிமுகவை சேர்ந்த பெஞ்சமின் 89,577 வாக்குகள் பெற்று தோல்வி அடைஞ்சிருக்காரு. தற்போதைய சூழல்ல மதுரவாயல் தொகுதியில தேர்தல் வந்தா திமுக 39% வாக்குகள், அதிமுக 34% வாக்குகள், பாட்டாளி மக்கள் கட்சி 4% வாக்குகள், தமிழக வெற்றி கழகம் 8% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 5% வாக்குகள், தேமுதிக 3% வாக்குகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2% வாக்குகள், மற்றவை 5% வாக்குகள். ஒருவேளை இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சு போட்டிட்டா இந்த தொகுதி அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஆனா இதே நிலையில் தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக தான் வெற்றி பெறும். அடுத்தபடி பாத்தீங்கன்னா அம்பத்தூர் தொகுதியில கடந்த முறை திமுக சார்பா ஜோசப் சாமுவேல் போட்டிட்டு இருக்காரு. அதிமுக சார்பா அலெக்சாண்டர் போட்டிட்டு இருக்காரு. கடந்த முறை போட்டியிட்ட ஜோசப் சாமுவேல் திமுக சார்பா 1,14,554 வாக்குகள் பெற்றிருக்காரு. அலெக்சாண்டர் அதிமுக சார்பா 72,408 வாக்குகள் பெற்றிருக்காரு. தற்போதைய சூழலில் அம்பத்தூர் தொகுதிக்கு தேர்தல் வந்தா திமுக 44% வாக்குகள், அதிமுக 28% வாக்குகள், பாட்டாளி மக்கள் கட்சி 4% வாக்குகள், தமிழக வெற்றி கழகம் 9% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகள், தேமுதிக 2% வாக்குகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1% வாக்குகள், மற்றவை பாத்தீங்கன்னா 4% ஓட்டு வாங்குறாங்க. இந்த இடத்துல இந்த தொகுதியில ஒருவேளை அதிமுக, பாமக, தேமுதிக, தமிழக வெற்றி கழகம் ஒன்றிணைத்து போட்டிட்டாலும் இந்த தொகுதியில திமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அடுத்தபடி பாத்தீங்கன்னா மாதவரம் தொகுதியில கடந்த முறை திமுக சார்பா சுதர்சனம் போட்டிட்டு இருக்காரு. அதிமுக சார்பா முன்னாள் அமைச்சர் மூர்த்தி போட்டிட்டு இருக்காரு. இந்த தொகுதியில திமுக சார்பா போட்டிட்ட சுதர்சனம் கடந்த முறை 1,51,455 வாக்குகள் பெற்றிருக்காரு. மூர்த்தி பாத்தீங்கன்னா 94,414 வாக்குகள் பெற்றிருக்காரு. இந்த தொகுதியில தற்போதைய சூழல தேர்தல் வந்தா திமுக 46% வாக்குகள், அதிமுக 27% வாக்குகள், பாட்டாளி மக்கள் கட்சி 4% வாக்குகள், தமிழக வெற்றி கழகம் 9% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 7% வாக்குகள், தேமுதிக 1% வாக்குகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1% வாக்குகள், மற்றவை பாத்தீங்கன்னா 4% ஓட்டு வாங்குறாங்க. இந்த இடத்துல ஒருவேளை இந்த தொகுதியில அதிமுக, தேமுதிக, பாமக, தமிழக வெற்றி கழகம் இணைந்து போட்டியிட்டால் அப்பவும் பாத்தீங்கன்னா திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சோ இது திமுக தொகுதியா பார்க்கலாம். நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க கடைசி தொகுதி பாத்தீங்கன்னா திருவொற்றியூர் தொகுதி தான். இது கடந்த முறை திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறையும் திமுக வெற்றி வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. கடந்த முறை திமுக சார்பா போட்டியிட்ட KP சங்கர் பாத்தீங்கன்னா 88,185 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. அதிமுக சார்பா போட்டியிட்ட குப்பன் 50,524 வாக்குகள் பெற்று தோல்வி அடைஞ்சிருக்காரு. தற்போதைய சூழல் தேர்தல் வந்த இந்த தொகுதியில திமுக 42% வாக்குகள், அதிமுக 25% வாக்குகள், பாட்டாளி மக்கள் கட்சி 1% வாக்குகள், தமிழக வெற்றி கழகம் 8% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா 15% ஓட்டு இந்த தொகுதியில வாங்குறாங்க. இது காரணம்னு பாத்தீங்கன்னா கடந்த முறை சீமான் திருவொற்றியூர் தொகுதியில போட்டிட்டு 25% வாக்குகள் பெற்றிருக்காரு. அதனால இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி கணிசமான ஓட்டுகள் வரும் தேர்தலில் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேமுதிக 3% வாக்குகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1% வாக்குகள், மற்றவை 5% வாக்குகள். இந்த தொகுதியில ஒருவேளை அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்கன்னா இந்த தொகுதி திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாலும் இந்த தொகுதி அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இப்ப நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கான 10 தொகுதியார் நிலவரத்தை பார்த்தோம். 10 தொகுதியார் நிலவரத்தை மொத்தமா பாத்தீங்கன்னா திமுக கிளீன் ஸ்வீப் பண்றாங்க. அதாவது 10 out of 10 திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஒருவேளை அதிமுக, தாவேகா, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திச்சாங்கன்னா திமுக 5 இடங்களிலும், அதிமுக 4 இடங்களிலும், ஒரு இடம் பாத்தீங்கன்னா இழுபறியா இருக்கும். அதாவது ஒரு இடம் பாத்தீங்கன்னா கும்முடிப்பட்டு இழுபறியா இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா திமுக 5 இடங்களிலும், அதிமுக 4 இடங்களிலும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இன்னைக்கு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தோட கருத்து கணிப்பு பார்த்தோம். நாளைக்கு அடுத்த மாவட்டத்தோட கருத்து கணிப்போட நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.